வணக்கம் மக்களே, நான் உங்கள் மூர்த்தி டாக்ஸ். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கதை பிடித்திருக்கிறதோ அதை கமெண்டில் கூறுங்கள். அதற்கு தகுந்தாற்போல் நான் கதை போடுகிறேன். நன்றி. கதையை தொடங்கலாமா? சரவணன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துவிட்டு தனது சொந்த ஊருக்குச் செல்வதற்காக கிளம்பினான். அன்று ஏனோ அவனது பைக் பழுதாகிவிட்டதால் ஒரு சிறிய கிராமத்து ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தான். மணி நள்ளிரவு 12:30. அந்த ரயில் நிலையம் மிகவும் பழையது. எங்கும் இருள் சூழ்ந்து கிடந்தது. ஒரு சிறிய விளக்கு மட்டும் விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அந்த இடமே ஒருவிதமான மயான அமைதியுடன் இருந்தது. இந்த நேரத்தில் ரயில் வருமா என்று சரவணன் யோசித்துக் கொண்டிருந்த போது தூரத்திலிருந்து ஒரு ரயிலின் விசில் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் வழக்கமான ரயிலின் சத்தத்தைப் போல இல்லாமல் ஒரு பெண்ணின் அலறலைப் போல காற்றில் மிதந்து வந்தது. சரவணன் பிளாட்பாரத்தில் அமர்ந்திருந்த போது திடீரென அவனுக்கு அருகில் ஒரு முதியவர் வந்து அமர்ந்தார். அவர் மிகவும் பழைய காலத்து ரயில்வே சீருடை அணிந்திருந்தார். அவரது உடல் மெல்லிய புகை போல தெரிந்தது. "தம்பி, இந்த ரயிலில் ஏறாதே. இது போகுமிடம் உனக்கு தெரியாது" என்று கரகரப்பான குரலில் சொன்னார். சரவணன் பயத்தில் அவரை பார்த்தான். அந்த முதியவரின் கண்கள் முழுவதுமாக வெள்ளையாக இருந்தன. அதில் கருவிழி என்பதே இல்லை. சரவணன் அதிர்ச்சியில் பின்வாங்கினான். ஆனால் அடுத்த நொடி அந்த முதியவர் அங்கே இல்லை. காற்றில் ஒரு காய்ந்த இலைச்சருகு போல அவர் மறைந்து போனார். சிறிது நேரத்தில் ரயில் நடைமேடைக்கு வந்தது. அந்த ரயில் மிகவும் பழமையானது. நீராவி என்ஜின் கொண்ட 1940களின் ரயில் போல் இருந்தது. ஆனால் ஒரு விசித்திரம். அந்த ரயில் வரும்போது எந்த சத்தமும் கேட்கவில்லை. அது ஒரு நிழலைப் போல தண்டவாளத்தில் ஊர்ந்து வந்தது. ரயில் நின்றது. கதவுகள் தானாக திறந்தன. சரவணன் ஏதோ ஒரு சக்தியால் ஈர்க்கப்பட்டு அந்த ரயிலுக்குள் ஏறினான். உள்ளே இருந்த பயணிகள் அனைவரும் விசித்திரமாக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் பழைய காலத்து உடைகளை அணிந்திருந்தார்கள். அவர்களின் முகங்கள் மங்கலாக புகைமூட்டமாக இருந்தன. யாரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. அவர்கள் அனைவரும் ஜன்னல் வழியாக வெளியேயுள்ள இருட்டை உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். சரவணன் ஒரு இருக்கையில் அமர்ந்தான். அவனுக்கு எதிரே ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அந்த சிறுவன் கையில் ஒரு பழைய பொம்மையை வைத்திருந்தான். சரவணன் அவனிடம், "தம்பி, இந்த ரயில் எங்கே போகிறது?" என்று கேட்டான். அந்த சிறுவன் மெல்ல தன் தலையை தூக்கி சரவணனை பார்த்தான். அவனது முகம் மெழுகு பொம்மையைப் போல உருகி வழிந்து கொண்டிருந்தது. "நாங்கள் எங்கே போகிறோமோ அங்கேதான் நீயும் வருகிறாய்" என்று அந்த சிறுவன் சொன்னபோது ரயிலின் வேகம் பல மடங்கு அதிகரித்தது. ரயில் இப்போது தண்டவாளத்தில் ஓடவில்லை. அது காற்றில் மிதப்பது போல சரவணன் உணர்ந்தான். ஜன்னலுக்கு வெளியே பார்த்த சரவணனுக்கு இதயம் நின்றுவிடும் போல் இருந்தது. வெளியே எந்த ஊரும் தெரியவில்லை. மாறாக ஆயிரக்கணக்கான மனித ஆன்மாக்கள் காற்றில் மிதந்து செல்வது தெரிந்தது. அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் மௌனமாக அழுது கொண்டிருந்தன. அப்போது அந்த ரயிலில் ஒரு அறிவிப்பு கேட்டது. அடுத்த நிலையம், காலத்தின் முடிவு. சரவணன் பயத்தில் அலறினான். அவன் எப்படியாவது ரயிலிலிருந்து குதிக்க வேண்டும் என்று கதவை நோக்கி ஓடினான். ஆனால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. அந்த பயணிகள் அனைவரும் இப்போது எழுந்து நின்று சரவணனை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களின் கைகள் பனி போல குளிர்ந்து சரவணனை தொட்டன. திடீரென ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டது. சரவணன் கண் விழித்து பார்த்தபோது அவன் அந்த பழைய ரயில் நிலையத்தின் பிளாட்பாரத்தில் தரையில் விழுந்து கிடந்தான். விடிந்துவிட்டது. சூரிய வெளிச்சம் அவன் முகத்தில் பட்டது. "யாராவது இருக்கீங்களா?" என்று அவன் கத்தினான். அங்கிருந்த ஒரு டீக்கடைக்காரர் ஓடி வந்து அவனை எழுப்பினார். "தம்பி, இங்கே எப்படி வந்தீங்க? இந்த ஸ்டேஷன் 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்துல அழிஞ்சு போச்சு. இப்போ இங்கே தண்டவாளமே கிடையாது" என்று சொன்னார். சரவணன் அதிர்ச்சியுடன் பார்த்தான். அங்கே தண்டவாளங்களே இல்லை. வெறும் முட்செடிகளும் கற்களுமே இருந்தன. அவன் தன் கையை பார்த்தபோது அவனது சட்டையில் அந்த சிறுவன் வைத்திருந்த பொம்மையின் ஒரு சிறிய துண்டு மாட்டியிருந்தது. அது ஒரு பழைய கருகிய துணி போல் இருந்தது. சரவணன் அன்று முதல் ரயில் பயணம் செய்வதையே நிறுத்திவிட்டான். இன்றும் நள்ளிரவு நேரங்களில் தூரத்திலிருந்து ஒரு ரயிலின் விசில் சத்தம் கேட்டால் அவனது உடல் நடுங்கத் தொடங்கிவிடும்.
அந்த ரயில் இன்னும் யாரையாவது தேடிக்கொண்டிருக்கலாம். நண்பர்களே, உங்கள் ஊரிலும் இது போன்ற கைவிடப்பட்ட பழைய ரயில் நிலையங்கள் இருந்தால் நள்ளிரவில் அதன் அருகில் செல்லாதீர்கள். ஒருவேளை ஒரு ரயில் உங்களுக்கு முன்னால் வந்து நின்றால் தயவு செய்து அதில் ஏறாதீர்கள். அது உங்களை எங்கே அழைத்துச் செல்லும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மூர்த்தி டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.